எங்க வந்தது பிரச்சனை? இன்னைக்கு வந்த தீர்ப்பு, காலையில் வந்த தீர்ப்பு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, குறிப்பாக விஜய் ரசிகர்கள் தாண்டி தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, இந்த கடைசி படம் எப்படிப்பா இருக்கும் ஜனநாயகன், என்னதான் அந்த படத்துல பண்ணியிருக்காங்க, என்னதான் பார்த்துருவோம், இந்த தீர்ப்பு எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு சோசியல் மீடியாவும் டிவி சேனல்களையும் அவ்வளோ பேர் வந்து தள்ளி 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 பார்த்துட்டு இருந்தாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கரெக்டாக ஒரு இது சொன்னாங்க, ஏங்க படம் வந்து போட்டாங்க, பார்த்தீங்க, பார்த்துட்டு சில கட்ஸு மியூட்ஸ் கொடுக்க சொன்னீங்க, கொடுத்துட்டாங்க. யூஏன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்ட பிறகு அந்த படத்துக்கு நீங்கள் எப்படி ரிவைசிங் கமிட்டி போக சொல்லலாம்? நீங்கள் இது சர்டிஃபிகேட் கொடுத்ததோ உங்கள் வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற காரணம் என்னன்னா, இந்த படத்தை வெளியே யாருமே பார்க்காத ஒருத்தர், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர், சில பேர்லாம் வந்து பேசியிருந்தாங்க, வந்து இந்த படத்தை வந்து ஜப்பானில் பார்த்துட்டாங்க, இந்த படத்தை நார்த் கொரியாவில் பார்த்துட்டாங்க, என்ன அமக்கலமான படம் தெரியுமா, என்ன பிச்சு கட்டுது தெரியுமா. உண்மையில இந்த படம் யாருமே பார்க்கலைங்க, பார்க்க விட மாட்டாங்க. ஒரு பெரிய ஹீரோக்களுடைய படம் வச்சுங்க, விஜய் மாதிரி, ரஜினி மாதிரி, அஜித் மாதிரியான படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடி ஒரு முறை போட்டு பார்க்குறாங்கன்னா, அந்த டைரக்டர், அந்த ஹீரோ, சம்மந்தப்பட்ட முக்கியமான டெக்னீஷியன்ஸ் யாராவது, மற்றபடிலாம் யாரும் ஒன்று போட்டுலாம் காமிக்க மாட்டாங்க. அதெல்லாம் போட்டு காமிச்சு வியாபாரம் பண்ணதெல்லாம் ஒரு காலம் வந்து அது அந்த சிஸ்டமே மாறி போயிடுச்சு. அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மினிமம் மவுஸ் உள்ள ஒரு ஹீரோ, இல்லை புதுமுக ஹீரோ, இல்லை புதுமுக படங்கள், ஏதாவது புது படங்கள், அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, போட்டு காமிப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிப்பாங்க, மீடியேட்டர் போட்டு காமிப்பாங்க, மீடியேட்டர் போய் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம்லாம் மாறியே போச்சு. இப்போ இது அங்கே பார்த்துட்டாங்க, இங்கே பார்த்துட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எழுதி வச்சுக்கோங்க, சூப்பர் டூப்பர் இட்டு அடிச்சு நொறுக்கு போது பாருங்க அப்படின்னா, அதை தான் நீதிபதி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை யாருமே பார்க்கலையே, பார்க்காத பொழுது ஒருத்தர் வந்து இது வந்து மத சம்பந்தமாக, மத நல்லிணத்துக்கு எதிரான சில காட்சிகள் இருக்குது, சில வசனங்கள் இருக்குன்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதெல்லாம் ஏங்க வந்து சென்சார் கொடுத்துருப்பாங்க, யூஏ படம் ஓகே அப்படின்ட்டு, படம் ஓகே நாளைக்கும் ரிலீஸ் ஆகும்னு பார்த்தா சென்சார் போர்டுக்கு அங்கே வந்து ஒரு ஈகோ பிரச்சனை ஆகிப்போச்சு. என்னன்னு தெரியல. நாங்கள் மேல்முறையீடுக்கு போவோம். இப்போ மேல்முறையீடுக்கான வாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பேசுகிறப்போ இது ரெண்டு விதமாக மாறலாம். ஒன்றும் மேல்முறையீட்டில் சரி இதே போல் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம், யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்பொழுது சென்சார் போர்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். சனி ஞாயிறு லீவு, திங்கட்கிழமை இந்த வழக்கு வரும். சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அவங்களும் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, யூஏ கொடுத்தது தான் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்பொழுது இந்த திரைப்படம் 14ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 14ஆம் தேதி அப்படின் போது என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை.